ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டைஸ் அண்ட் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சாய் அபியங்கருடைய அப்கமிங் மூவிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாய் அபியங்கர் இது வரைக்கும் 4 ஆல்பம் சாங் பண்ண இருக்காரு. இதில் 4ஆவதா இருக்கிற ஆல்பம் சாங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிலீஸும் பண்ணியிருக்காரு. ஆடியோ ஃபார்மெட்டை தான் இந்த ஒரு சாங் ரிலீஸும் பண்ணியிருக்காரு. வீடியோ ஃபார்மெட் கூடிய சீக்கிரம் வர போகுது. வீடியோ ஃபார்மெட்டாக வந்ததுக்கப்புறமா இந்த ஒரு சாங்க்கு என்ன ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும் செய்யும். ஸோ இப்போ அவரோட அப்கமிங் மூவிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாய் அபியங்கர் ஒரு படத்துக்குன்னு கமிட்டான ஒரு படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பென்ஸ் திரைப்படம் தான். லோகேஷோட ஸ்டோரியில் இந்த ஒரு படம் ரெடி ஆகிட்டு வந்து இருக்கு. எல்சிக்குள்ளே வரக்கூடிய படம் தான் இந்த ஒரு பென்ஸ் திரைப்படம். லாரன்ஸ் மாஸ்டர் இந்த ஒரு படத்தில் ஹீரோ நடிக்கவும் செய்கிறாரு. ஸோ இந்த ஒரு படம் தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டராக அனஸ்தான திரைப்படம்னா இந்த ஒரு படம் தான், பென்ஸ் படம் தான். இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் இப்போ போயிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு திரைப்படம். இந்த ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஏஆர் ரஹ்மான் சார் தான் மியூசிக் டைரக்டராக இருக்கும்னு செஞ்சார். பட்னா அதுக்கப்புறம் இவர் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்டராக ஆன்போர்டு ஆகும் செஞ்சார். இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. பட்னா இப்போ 2026 பொங்கலுக்கு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூர்யா போட்டுஷா இந்த ஒரு படத்துக்கான டீசருமே ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அந்த டீசரில் சாய் அபியங்கர் மியூசிக்லாம் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் செய்யலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூட் திரைப்படம். பிரதீப்போட 3வது படம், அதாவது ஹீரோவா நம்ம பிரதீப் நடிக்கக்கூடிய 3வது திரைப்படம். ஸோ இந்த ஒரு டியூட் திரைப்படத்துக்குமே இவர் தான் மியூசிக் டைரக்டர் ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு. இந்த ஒரு படத்தை இந்த வருஷம் தீபாவளி ஸ்டார் தியேட்டர்ஸில் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. தெலுங்கு ப்ரொடியூசரான மைத்ரி தான் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. அக்லி அண்ட் அல்லு அர்ஜுன் இந்த ஒரு படத்துக்குமே இவர் தான் மியூசிக் டைரக்டர் ஒர்க் வந்து பண்ணிட்டு வந்தாரு. ஏற்கனவே இந்த ஒரு படத்துலேருந்து 2 வீடியோஸ் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஒன்று இந்த ஒரு படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, இன்னொன்று தீபிகா படுகோன் அவங்களுடைய ஆன்போர்ட் வீடியோ. இந்த 2 வீடியோலுமே மியூசிக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யும். ஸோ இந்த ஒரு படம் கிட்டத்தட்ட 600லேருந்து 700 கோடி போட்டு இந்த ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் பிளானாக வைக்க வச்சிருக்காங்க. இந்த ஒரு படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் 2027 சங்கராந்திக்கு, அதாவது பொங்கலுக்கு இந்த ஒரு படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு படமாக இந்த ஒரு படம் இருக்கு வந்து போகுது. இப்போதைக்கு அவர் பண்ணுற ஒரு பெரிய திரைப்படம்னா இந்த ஒரு திரைப்படம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரோட 49வது திரைப்படம். இந்த ஒரு படத்துக்கு இவர் தான் மியூசிக் வந்து பண்ணுறாரு. சாய் தான் மியூசிக் வந்து பண்ணுறாரு. பட் இந்த ஒரு படம் வந்து எஸ்டிஆரோட 49வது படம் வந்து கிடையாது. இந்த ஒரு படம் வந்து 52வது படமாக இருக்கும் அப்படிமா சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அது வேறு விஷயம். இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க. பட் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் வந்து கொஞ்சம் டிலேயாக தான் ஆரம்பிக்க செய்யும். டிலே ஆனால் ரொம்ப டிலே வந்து கிடையாது. இந்த வருஷம் எண்ணிலலாம் இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேவுடைய 24வது படத்துக்கும் இவர் தான் மியூசிக் டைரக்டராக கமிட் வந்து ஆயிருக்காரு. பட் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணல. கூடிய சீக்கிரம் அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மலையாளம் படத்துக்குமே இவர் தான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் வந்து பண்ணிட்டு வராரு. அண்ட் இந்த ஒரு படத்தை கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸ் ரிலீஸும் பண்ண வந்து போகிறாங்க.